கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லி கொண்டு போனார். என் ஆண்டவர் நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னு விரும்புகிறவர், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும் விரும்புகிறவர். அதனால தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் எப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழுகிற இவ்வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த வாழ்க்கை முடிந்த பிற்பாடு ஆண்டவரோடு நாம் இருக்க போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்று வேதம் அழகாய் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வேதத்தை அதிகமாய் படிக்கும்போது தான் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியமே நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, இதை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்கிறார். அப்போ அவருடைய நன்மையினால் நம்ம திருப்தி ஆவதற்கு முன்பாக மனிதன் வஞ்சிக்காதபடி, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கு முன்பாக நம்ம வஞ்சிக்கப்படுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக மனிதன் மூலமாக சில காரியங்களை நாம் செய்து விடுவோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நம்ம எச்சரிக்கிறார். அவர் எச்சரிக்கிறார். பண ஆசை காட்டுறவங்க இல்லையா, வேறு விதமாய் ஜனங்களை திசை திருப்பி கர்த்தர் பக்கம் விடாம மற்ற பக்கம் திருப்புகிற ஜனங்களை குறித்து தான் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், எப்படி இருந்தார், எப்படி நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் தான் 100% உண்மை. அதன் அடிப்படையிலே நாம் நடந்து கொண்டோம் இருந்தால் நிச்சயமாக அவர் வரும்போது நாம் அவரோடு ஆளுகை செய்வோம், அவரோடு கடந்து போவோம். நம் குடும்பம் ஒன்றும் பிசைந்து திகைத்து போகாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எந்த மனுஷன் நூதனமான எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, இது சரியா, இது தவறா, இது நம்ம செய்யலாமா வேண்டாமா என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஜெபத்தில் முழங்கால் போட்டு கேட்டு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. அப்போ நீங்கள் யாருக்கிட்ட ஏமாற மாட்டீங்க, எந்த விதத்தில் ஏமாற மாட்டீங்க. பணத்தில் இல்லையா, ஆத்துமாவில் இல்லையா, சிந்தையில் எதுலேயுமே ஏமாற மாட்டீங்க. ஏன்னா நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பணம் எங்கேயும் வேஸ்டான இடத்துக்கு போகாதுங்க. ஏன்னா பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறப்பா. நாங்கள் மனுஷன் சொல்கிற எதுலேயும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது சுவாமி. உங்கள் வேதத்தை படித்து உங்களுடைய வேதத்தின்படி நடக்கவே எங்களுக்கு கிருபை செய்யவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் நடத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.